மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தான வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 2026 தேர்தலுக்கு திமுக குடும்பம் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கையிருப்பா ஒரு 50,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இணையத்துல நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் துபாய்க்கு போறாரு குடும்பத்தோட, இன்னொருத்தர் கொடைக்கானல்ல நட்சத்திர அந்த ஏரியில செல்ஃபி எடுத்து என்ஜாய் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, ஓட்டு போட்டவங்க மறுநாளே வேலைக்கு போயிட்டு அவங்க அன்றாட உழைச்சாதான் சாப்பாடு. ஆனா இவங்க எல்லாம் ஏதோ ஒரு அரசியல்ல பொழுதுபோக்குன்ற மாதிரி தான் நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா இந்த ஆண்டு ஜெயிச்சாலும் தோத்தாலும் 5 ஆண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாங்கிற அளவுக்கு தான் அவங்களோட கட்டமைப்பு எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அன்றாட உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு அப்படி இல்லை. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எத்தனாயிரம் கோடி இங்க தேர்தலில் காசு கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்தாலும் அடுத்த ஆட்சியில நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனநிலை எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா நம்ம தான் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு சரியான தேர்வு நம்ம தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா பணத்தை கொடுத்தா என்ன வேணும்னாலும் சாதிக்கலான்ற அளவுக்கு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று ஒரு வீடியோவில் இந்த மாதிரி திமுக குடும்பம் திமுக 200 தொகுதி ஜெயிக்கிறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கும்போது, அண்ணாமலை அவர்கள் நல்ல டாக்டரா பாரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அந்த விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். ஒருத்தர் கேட்டிருந்தாரு இதே மாதிரி 2024 தேர்தலில் அண்ணாமலை அவர்களுக்கு கூட தான் நிறைய 24 தொகுதி எல்லா தொகுதியிலும் பாஜக வரும் அப்படின்னு சொன்னாரு, வந்துருச்சா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி அவர் கேட்கிறாருன்னு உண்மையிலேயே சந்தோஷம் தான். ஏன்னா அவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு 5 வருஷம் தான் ஆனா 2024 தேர்தலில் அதாவது 50 ஆண்டுகள் இருந்த அதிமுக இவங்களெல்லாம் 7ஆம் இடம் தள்ளி இருக்கிறாரு. அப்போ அவரோட சாதனை உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. ஆனா 50 வருஷம் இருந்தவங்க இன்னைக்கு நாளைக்கு 200 தொகுதியில ஜெயிக்காம போயிடுச்சுன்னா அதை தான் அண்ணாமலை அவர்கள், ஏன்னா இந்த தேர்தலில் அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்கு வரலாறு காணாத வாக்குப்பதிவு இங்க நடந்திருக்காது. ஆனா திமுக ஏன் பயந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும்? ஏன்னா அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு, விஜயோட வாக்கு எல்லாம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக விஜயோட வருகை தாண்டி திமுகவே அவங்க கட்சியினரே திமுக குழி தோண்டிட்டாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா திமுகவில் ஒரு இடத்துல நீங்க பார்த்துருக்கலாம், திடீர்னு ஒருத்தர் அதிமுகவில் அங்க திமுகவில் ஐக்கியமாகறாரு. அப்ப அத்தனை நாள் ஒரு இடத்துல திமுகவுக்காக அதிமுகவை எதிர்த்து அங்க தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் அந்த இடத்துல அதிமுகவில் அங்க உழைச்ச தொண்டர்களுக்கு, திமுக தொண்டர்களுக்கு தலைவனா வந்துருவாங்க. அப்போ தொண்டர்கள் எல்லாம் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஆமாசாமி போடுற ஆளுங்க கிடையாது. இன்னைக்கு நிறைய நீங்க சிட்டிங் அமைச்சர் மகனுங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இப்ப இருக்கிற சிட்டிங் அமைச்சர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு அவங்க எப்படி கட்சி கட்டமைக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க குறுநில மன்னர்கள் மாதிரி வாரிசு இதே உதயநிதி வந்த மாதிரி தான் இங்க நிறைய சிட்டிங் அமைச்சரோட பசங்களும் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா எத்தனை காலம் தான் தொண்டர்கள் ஜே போட்டுட்டு இருப்பாங்கன்னு பாருங்களேன். அப்படியே சரி, இவங்க வாரிசுக்கு இத்தனை நாள் ஜே போட்டோம் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு இங்க. ஆனா அதிமுகவில் இருந்தோ யாராவது திடீர்னு திமுகவில் சேர்ந்து திமுகவில் சேர்ந்த உடனே அங்க திமுகவில் இத்தனை நாள் உழைச்சவங்க எல்லாம் அங்க அவனை தலைவராக ஏத்துக்கிறதுங்கிறதெல்லாம் உண்மையிலே இல்லை. அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. திடீர்னு திமுகவில் ஜாயின் பண்றதா சொல்லுவாங்க, அப்புறம் திடீர்னு டிவி கேட்டு போயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். இதை தாண்டி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி முரண்பாடுகள், விசிக திருமாவளவன் அவர்கள், அதே காங்கிரஸ்ல இழுபறி, இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய உட்கட்சி பூசலுங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் இல்லை, அது திமுக காங்கிரஸ் தான். அதே 2026 தேர்தலுக்கு பிறகு, அதாவது ரிசல்ட்டுக்கு பின்னாடி எல்லாம் இப்ப இருக்கிற திமுக காங்கிரஸ் எல்லாம் விலகிடும். காங்கிரஸ் வேற விதமா உருவெடுக்குன்னு நம்மளோட புரிதல். ஏன்னா விஜய் அவர்களுக்கு கூட வெயிட்டிங்ல இருப்பாரோன்னு. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ராகுல் காந்தியோட உடன்பாடு இருக்கு. அதனாலதான் ராகுல் காந்தி இங்க வரும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் கூட
ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி கூட எந்த ஒரு பிரச்சாரமும் இங்க வரல. அப்ப ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி அதிமுக வந்து இன்னைக்கு வந்து தொண்டர்கள் பலம். திமுகவுக்கு வந்து என்ன பலம்னா அவங்களோட பண பலம், அதிகார பலம் தான் இருக்கே ஒழிய அதிமுகவுக்கு தொண்டர்கள் பலம். இன்னைக்கு தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு உற்சாகமா போற இடம்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் போகும்போது அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து திமுக வந்து ஏதாவது தேர்தல் நாளைக்கு 2026 தேர்தல் ஏதாவது தோத்துட்டான்னா எப்பவுமே தெரியும் திமுக அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய பாஜக நிதி தரல, இல்லைன்னா இருமொழி கொள்கை, இந்த மாதிரி இந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயத்த திசை திருப்பி போறது நம்ம பார்க்கலாம். சப்போஸ் தோத்துட்டான்னா அவங்க ஒரு விஷயத்த கையில எடுப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் அங்க எடுத்து அனுப்புறாங்க, அதாவது வாக்கு இயந்திரம் முறைகேடு அப்படின்னு இதை கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரெடியா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் மத்திய பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயம் இருந்தது. இவங்க பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே உளவுத்துறை ரிப்போர்ட்ல அப்படி இல்லை. உண்மையிலேயே மோடிக்கு ஆதரவா இருக்கு, திமுகவுக்கு தான் எதிர்ப்புன்னு இங்க இருக்கு. அதை வந்து உளவுத்துறை வந்து ஸ்டாலினுக்கு புரிய வச்சுட்டாங்க. உண்மையிலேயே நிறைய அந்த பெண் நிறுவனம் எல்லாம் இப்ப என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மோடிக்கு ஆதரவு தான் இன்னைக்கு கூடிட்டு இருக்கே ஒழிய எல்லா இடத்துலையும் மோடிக்கு வந்து அந்த அளவுக்கு ஆதரவு கூடிட்டு இருக்கு. இன்னைக்கு மேற்கு வங்க எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. மம்தாவோட கோட்டை கல்கத்தாவில் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ரோட் ஷோ போறாங்க. அங்க வீடெல்லாம் பூட்டி இருக்கு, கதவு சாத்தி இருக்கு மம்தாவுக்கு. அதே யோகிஜி போயிருக்கிறாரு. அந்த இடத்துல முன்னாடி புல்டோசர் போகுது. குண்டர்களுக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கை தான். நீங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம், அதுக்கு முன்னாடி சரண் அடைஞ்சிருங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அங்கெல்லாம் நீங்க எங்க ஓடினாலும் சரி, இந்த பக்கம் அசாம் ஓடினாலும் சரி, பீகாருக்கு ஓடினாலும் சரி, ஒடிசாவுக்கு ஓடினாலும் சரி, எங்க ஓடினாலும் பாஜக ஆட்சி தான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா எங்கேயும் தப்பிக்க முடியாது. அதே நீங்க வேற எங்கேயாச்சும் தப்பிச்சு போனாலும் திரும்பி வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு பாருங்க. அதாவது பாஜகவுல காரியகர்த்தர்கள் எல்லாம் இப்ப மேற்கு வங்கத்துல வந்து ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்மணி, திரிணாமுல் காங்கிரஸால கணவனை இழந்த பெண்மணி களத்துல நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காரியகர்த்தார்கள் வந்து பாஜகவுல உழைப்புல இருக்காங்க, உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஏன் இந்த அளவுக்கு மேற்கு வங்கத்துல இதே கேரளாவுல பாஜக தொண்டர்கள் உற்சாகம் நீங்க கவனிச்சிருக்கலாம். ஆனா இங்க திராவிட கட்சிகள் வந்து ஏதோ ஒரு இருக்கு. அதனாலதான் ஏதோ ஒரு தில்லுமுல்லு பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆனா இங்கெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அடுத்த 2029 தேர்தலில் தான் தமிழகத்துல இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கங்கிறது நம்மளோட புரிதல். அதுக்கு ஏதோ ஒரு ஆட விடுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியில இருந்து நிறைய எம்பிக்கள் எல்லாம் பாஜகவுக்கு வந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா திமுக மட்டும் ஏதோ ஒரு அவங்களோட நாடகம், அவங்க அதாவது உண்மையா மக்களுக்கு ஏதாவது ஒன்று உழைச்சி ஏதோ தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றிருந்தாங்கன்னா எதுவுமே இந்த அளவுக்கு இந்த நாடகம் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்ன பண்ணாலும் ஒரு நாடகம் தான். இந்த நாடகம் தான் அவங்களுக்கு கை கொடுக்குதே ஒழிய அந்த நாடகத்தை நம்பி மக்கள் எத்தனை நாள் ஏமாறுவாங்க. அது ஏன்னா இது வரைக்கும் வந்து வேற மாதிரி இருந்தது. இனிமே 2026 தேர்தலுக்கு அப்புறம் களமே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. புரிதல் வந்திருக்கு அவங்களுக்கு. அதாவது விஜய் கூட வந்திருக்கலாம், விஜயை நம்பி வந்திருக்கலாம். ஆனாலும் விஜய் அரசியல் நல்லதா கெட்டதா, யார் என்ன எப்படிங்கிறது அந்த புரிதல் மெல்ல மெல்ல வரும் அவங்களுக்கு. அதனால இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அதனாலதான் 2026 தேர்தலுக்கு வரலாறு காணாத அந்த வாக்குப்பதிவு நடந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். மனிதானி மகத்தான்